வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? போன வீடியோவில் வந்து HTML என்ன பார்த்தோம், அது இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், HTML என்னென்ன டேக் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து சிஎஸ்எஸ்னால் என்ன, சிஎஸ்எஸ் வந்து யார் டெவலப் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? யார் சிஎஸ்எஸ் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா ஹகான் வியூம் லை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிஎஸ்எஸ் வந்து டெவலப் பண்ணார். ஓகேவா? அவர் வந்து ஒரு டச் ப்ரோக்ராமர். டச் ப்ரோக்ராமருங்கிறனா ஒரு கோடை உருவாக்குறதுக்காகவே ப்ரொஃபஷ்னலாக அந்த வேலையை பார்ப்பார். ஓகேவா? அதனால் அவர் டச் ப்ரோக்ராமர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சிஎஸ்எஸில் என்னென்ன வெர்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? சிஎஸ்எஸ் 1, 2, 2.1, CSS 3, CSS 4. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது CSS 5. அது யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஓகேவா? சிஎஸ்எஸ் இப்போ வந்து சிஎஸ்எஸில் என்னென்ன பார்க்கலாம்னா, சிஎஸ்எஸ் வந்து ஃபுல் ஃபார்மிங்னா என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? சிஎஸ்எஸ் வந்து ஒரு ஷீட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டே இல்லை ஒரு வெப்பேஜு வெப்சைட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ். ஓகேவா? அதுக்காக தான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டைல், இன்டர்னல் சிஎஸ்எஸ், இன்லைன் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், பேடிங்கு, மார்ஜினு, கண்டென்ட்டு, ஸ்பேஸ் அரவுண்ட் தி லெட்டர். ஓகேவா? எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டை வந்து கலர் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணுறது, இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இருக்கணும். ஓகேவா? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அடுத்தது வந்து ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து எல்லாமே இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயும் இருக்குது. அதோடு இதில் என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஷாப்பி இதிலெல்லாம் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 100 ருபீஸ்னு போட்டிருக்குன்னா இதில் வந்து 80 ருபீஸ்னு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். 20 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. கேட்ஜெஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் இன்லைன் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எல்லாமே பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? வெப்சைட் வந்து 2 விதமாக வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட், இன்னொன்று வந்து டைனமிக் வெப்சைட்டு. ஓகேவா? ஸ்டாட்டிக் வெப்சைட்னால் எப்படின்னா ஒரு வெப்பேஜ் வந்து இருக்கிறது தான். டைனமிக் வெப்பேஜ்னால் ஒரு ஆக்ஷன். ஓகேவா? ஒரு ஆக்ஷன் இருக்கும். இ-காமர்ஸ் வெப்சைட்டு நிறையா டிஃப்ரெண்ட் வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு சிங்கிள் வெப்பேஜ் வந்து சிஎஸ்எஸும் HTML யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.